அப்படியே கத்தி எடுத்து சொருகி அப்படியே ரத்தம் பாக்குறப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் போறடா. எனக்கு பிடிச்ச கரண்ட் சீன் பிடிக்கும். எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, வெளியில இருந்து இவ்வளவு நாள் வந்து திவாகர் எல்லாரையும் படம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க. அப்படி யார் சொன்னா? போய் டிஆர்பி எவ்வளவு போச்சு, கோடிக்கணக்கான மக்கள் பார்த்தாங்க. ஏதான் நீங்க என்கிட்ட ஒரு போன இன்டர்வியூலயே சொன்னீங்க, என்னாலதான் வந்து விஜய் டிவி அப்படிலாம் சொல்லவே இல்லடா. நான் எவிடன்ஸோட எடுத்து காட்டுறேன். மாட்டிக்கிட்ட பங்கு ரஜினி சார் வெட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சார். எனக்கு டைலாக் வேண்டாம். டவல் இருக்கு, கூலி இது போட்டுருமா? டவல் இல்லாட்டி மரம் லட்சமா இருக்கும். Hey, I've seen this one. This is a classic. வாட்டர்மெலன் வந்து இந்த சீன் இவ்வளோ ஃபேமஸ் ஆகும், நம்ம நடிச்சது வரும், இன்ஸ்டான்னு ஒன்று வரும்ன்றதுலாம் எனக்கு தெரியுமா கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் ஸ்டைலில் பண்ணனால தான் நான் ஃபேமஸ் ஆனேன். இதுவே நான் இவங்கள மாதிரி பண்ணுறேன் அவங்கள மாதிரி பண்ணுறேன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸே ஆகிருக்கு. இல்லையே, எல்லா சீன்லேயும் வந்து நம்ம ரீக்ரியேட் தான் நான் பண்ணோம். இல்லை வேணாம். எல்லா கேமுமே வந்து பிபி வீட்டுக்குள்ள நடக்கிறது எல்லாமே ஜஸ்ட் ப்ராம்ப்டா இல்ல வந்து ரியாலிட்டி ஷோ. ரியாலிட்டிடா. நீங்க நிறைய பேர் அப்ப வந்து இல்ல இப்ப கம்ருதீன் வந்து பாரு லவ் பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அதுல, அப்ப அது ரியாலிட்டியா இல்ல அதுல சீன்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் பாருக்கு வந்து கம்ருதீன் ரொம்ப பிடிச்சுதான் லவ் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் வீக் பிடிக்காது எனக்கும் கம்ருதீன், எனக்கும் பாருக்கு எங்களுக்குலாம் ஆகவே ஆகாது. நான் கமருதீனை கூட சொன்னேன், இப்போ இப்படி பேசுகிறேன் அடுத்த செய்ய மாறுவாள் திருப்பி அப்படின்ற மாதிரி. நாள் ஆக கமருதீனுமே எங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். என்னையுமே கமருதீனுக்கு ரொம்ப பிடிச்சிக்கிருச்சு. நான் வீட்டாகிறப்பெல்லாம் சொல்கிறேன், இவரெல்லாம் இல்லாட்டி என்ன ஷோ இந்த ஷோ அந்த லெவலில் ஒரு பாண்டா லவ்வா மாறிட்டாரு. ஆமா, அதுதானே மெயின்டா. ஜாலியா மனசார என்டர்டைன்மெண்ட் உண்மையிலேயே அப்படி இருக்குதான் செய்வோம். டக்குன்னு ஸ்விம்மிங் பூல்ல போய் நம்ம குதிப்பேன், அவனுக்கு கூட வந்து நிற்பான் கமருதீனும். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நான் டான்ஸ் ஆன உடனே அவனுக்கு கூட வந்து பண்ணேன். நான் என்ன ஸ்டெப் போடுறேன் அதே ஸ்டெப் அவரும் போடுறாரு. ஸோ நாங்களாம் அந்த மாதிரி ஜாலியாக இருந்தோம். என்னென்ன பண்ணுறோமோ ஸோ அதை வந்து அவங்களுக்கும் ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்குல்ல. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வச்சு ஃபன் பண்ணியிருக்காங்க, புரியுதா இல்லையா? அதனால என்னப்பா தப்பு? கிளாஸ்மேட் இருக்கிறோம்னா நான் அவனை ஃபன் பண்ணுவேன், அவன் என்ன ஃபன் பண்ணுவான், அதெல்லாம் சகஜம் தானே. இதே சபரி இருக்கான்னா சபரியை நம்ம நிறைய கிண்டல் பண்ணுவேன், அவன் பேசாமல் தான் இருப்பான். விக்ரம்லாம் எவ்வளோ விக்ரம் சபரிக்கெலாம் நான் நிறைய ஸ்பேஸே கொடுத்துருக்கேன். சபரிக்கெலாம் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் ரொம்ப பிடிக்கும்டா அவனெல்லாம். பாடுறதான் அவனை திட்டம் அடிக்கடி, அண்ணே என்னதான் பண்ணாலும் உனக்கு அந்த சபரி விக்கல்ஸ் நீ விட்டு கொடுக்க மாட்டேல போனேன் என்கிட்ட அப்படின்னு. அவங்க அந்த மாதிரி ஃபன் பண்ண என்னை விடவே விடாது. பாரு கோவப்படும், அண்ணே என்னண்ணே நீங்களும் உட்காந்துக்கிட்டு இருக்க, அவங்க உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஈனி இழுச்சிட்டு இருக்க அப்படின்னும். என் மேலே உள்ள லெவல் அதை சொல்லும். நான் சொன்னேன் இருக்கட்டுப்பா, நம்ம விக்ரம் தானே, நம்ம சபரி தானே அப்படின்னு. இப்போ யாராவது பிபி வீட்டுக்குள்ள வந்து திவாகர் எதுக்கு உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னு எனக்காச்சும் கோவப்பட்டிருக்காங்களா? பொறாமப்படுவாங்களா? நான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்து கோவன்றதை தாண்டி எல்லாருக்கும் பொறாமை ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம தானே ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருக்கு கிடைக்கும் அந்த ஒரு இது? மோர் பாப்புலர். யாரு பொறாமப்பட்டு இப்போ எல்லாருமே ஹர்ட் பண்ணிருப்பாங்கல்ல எல்லாருமே எக்ஸப்ட் பார்வதி, எக்ஸப்ட் கலையரசன், அது யாருக்குமே எக்ஸப்ட் கனியக்காவுக்குமே அப்படி ஒன்றும் பொறாமை கிடையாது. பட் பிக் காம்படிட்டரா என்னைய பார்த்தாங்க. அப்படிலாம் இல்லை, கனியக்கால நல்லா தான் பேசினாங்க. மேக்ஸிமம் சொல்ல போனால் உள்ள எனக்கு யாரையுமே தெரியலடா. எனக்கு தெரிஞ்சது பார்வையுமே நான் இதில் தான் பார்த்துருக்கேன், சேனல்ஸில் தான் பார்த்துருக்கேன். சமூக வலைதளங்களில் யாரும் தெரியாது, கலையரசனும் யாரும் தெரியாது. அவங்க ஒரு ரெண்டு பேர் தான் முகம் தெரியும், பாரு, கலையரசன், கெமி. மற்ற யாருமே எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ வெளியில இருந்து ஒரு காமன் பீப்புளா பார்க்க, ஆனா எல்லாருமே என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்க. வந்த உடனே நமக்கு ஹிஸ்டரியே சொல்றாங்க ஒவ்வொரு நாளும். ஏன் தெரிய மாட்டாங்க? நீங்க வேற உங்களை வந்து ஒரு நடிகரா வந்து வெளியில எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்ணதை விட ஒரு காமெடியனா ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் எல்லாருமே வந்து உங்க வெளியில தொடர்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. காமெடி இல்லடா, ஒரு விஷயம் சொல்லவா, ஸ்டார்டிங் பீரியட்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படித்தான் ஒரு ஆக்சுவலா உண்மையை சொல்லவாடா. எஸ்கே அண்ணாவே என்ன பண்ணாங்க தெரியுமா? நீ படம் எடுத்தா கூட காமெடி படத்துக்கு தான் உண்மை. அவரை உங்களை மாதிரி ஒரு பொண்ணு இன்டர்வியூ பண்ணி அப்பயே பெருமையா சொல்லுது, உங்களை இப்படி சொல்லி அவங்க ட்ரை பண்ணாங்க, நீங்க அதை உடச்சு வந்திருக்கீங்கன்னா அப்படின்னாங்க. எஸ்கே மாதிரி வருவோம்னு சொல்றீங்க. எல்லா டாப் ஹீரோஸ்க்கும் உள்ள ஒரு இதுதானா, அவங்க எல்லாருமே இதை கிராஸ் பண்ணி தான் வருவாங்க. டாப் ஹீரோஸ் லிஸ்ட்ல திவாகர் பேர் வந்துருவான் கூடிய சீக்கிரத்துல வரும் பாருங்க. இல்ல நான் ஜெனரலா என்ன சொல்றேன், ஹீரோ பெரிய ஆளு, காமெடினா சின்ன ஆளுன்னு கிடையாதுடா. ஹீரோனா எல்லா நவரசத்தையும் காட்டணும்.
உங்களுக்கு உண்டானது டக்குனி என்னை பவானியாக மாறினா மாறுவேன், ரொமான்ஸாக மாறினா ரொமான்ஸாக மாறுவேன், காமெடி மாறினா காமெடி மாறும். இப்படி எல்லாமே கலந்து வரணும். நீங்கள் ஒரே ஜேர்னல் காமெடின்னு போனீங்கன்னா அப்படியே அமைக்கி உட்கார வச்சு சீல் குத்தி போயிடுவாங்க. உங்களை எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க? எனக்கு எல்லாமே இல்லை அப்படி இல்லை. அதாவது நம்ம நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் அந்த இப்போ கூட கேட்டாங்க, என்ன சார் ஒரு ப்ரெஸ் பத்திரிகை நண்பர் என்ன ரொமான்டிக் கிங்காக இருக்கீங்க, அந்த இந்த படத்தில் ஜில்லுன்னு ஒரு காலம் இப்படி பண்ணல, அதெல்லாம் பார்த்துட்டு சொல்றேன் சும்மா ஜஸ்ட் ஒரு. ஸோ எல்லாருமே வந்து அந்த மொமெண்ட்டை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்கடா. ரொமான்ட் அதிகமாக 2K கிட்ஸ் அட்ராக்ட் ஆனதுக்கு காரணமே எல்லாம் அந்த ரொமான்ஸ் ரீல்ஸு. அப்புறம் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுல கஷ்டமானது எமோஷனல் சீன்ஸ், அழுகிறது, கழுத்தில் கட் பண்ணுறதுனா என்னன்னா அது ஆல்ரெடி ஒரு சீன் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, நான் அந்த சீன் எடுத்து என்னோட எமோஷனில் தான் கொட்டுறேன் நான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எமோஷனல் சீன்ஸு டக்குன்னு அந்த ஒரு படத்தோட சீன் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு மாறிடுறோம். டயலாக் டெலிவரி இதெல்லாம் வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ டக்குன்னு ஒரு புது படத்தை பண்ணால் அப்படியே கத்தியை சுருங்கி எடுக்கிறப்ப அப்படின்னு நம்ம பேசுகிறோம்ல, டக்குன்னு அந்த ஃபேஸ் மாறுதில்ல பேசுறது, அந்த குரலோட இன்டென்சிட்டி, குரல் வளம், இது எல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். உடல் வாகு, உடல் ரொம்ப ஒல்லியா இருந்தாலுமே டக்குன்னு தூக்கி இது பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் உடல் வாகு தேவையில்லை. உடல் வாகு ப்ளஸ் பாயிண்ட்டா. உடல் வாகுனா என்னன்னா நம்ம தமிழ்ன்றால் நம்ம இப்படி தானே இருப்போம். கொஞ்சம் ஓரளவு ஹைட் நம்ம ரொம்ப இருக்க மாட்டோம், 6 ஃபீட்லாம் இருக்கும். 5.5 தான் நம்ம தமிழ். மேக்ஸிமம் நம்மளோட ஹைட் இவ்வளோ தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி உடம்பு நல்ல ஒரு அகண்ட உடம்பா இருக்கும், ஒரு ரவுண்ட் ஃபேஸாக இருக்கும். இதுதான். ஸோ அந்த ஒரிஜினல் குவாலிட்டி ஃபுல்லாமே நம்மகிட்ட இருக்கு. இதை வச்சு தானே எல்லாரும் ஆகிறதுக்கான அத்தனை தகுதியும் அத்தனை. சரி, பிஃபோர் ஆக்டர் ஸ்கூல் லைஃப் காலேஜ்லுமே டக்குன்னு பார்த்தோன்னே லுக்கு நல்லா இருக்கு, இவர் முகத்தில் மகாலட்சுமி கடை தெரியுது, நல்லா வருவார். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, யார் எப்படி இல்லை மகாலட்சுமி கடை இருக்கு, பார்த்த உடனே லுக்கு அட்ராக்டிவா இருக்காங்க. சொன்னாங்கன்னு சொல்றீங்களா? ஒரு ஆள் 2 நாள் இல்லடா, நிறைய. அது 6th நான் சின்ன வயசுல இருந்தே இப்போ இருந்து அது நிறைய எனக்கு கேட்டு புளிச்சும் போச்சு. ஈவன் காலேஜில் படிக்கிறப்ப கூட காலேஜ் சேர்மன் நான் சொல்றேன்லாம் சாதாரண ஆள் கிடையாதுப்பா. நான் காலேஜில் படித்தேன் சேலத்தில். காலேஜ் சேர்மன் வந்து MS MCH சாதாரண ஆள் கிடையாது. எம்எஸ்னா MBBS, MS அதுக்கு மேலே MCHனா பெரிய. அவர் என்ன சொல்றாரு, எங்கள் ப்ரொஃபஸரை கூப்பிட்டு, ப்ரொஃபஸர்லாம் அந்த இன்டர்வியூ பார்ப்பாங்க, ப்ரொஃபஸரை கூப்பிட்டு சொல்றாரு, ஆளை பார்த்தாலே நல்ல தேஜஸ் இருக்கு, என்னமோ பயங்கரமாக தெரியுது, முகத்தில் என்னமோ தெரியுது, நல்லா வருவான் அப்படியே கூப்பிட்டு சொன்னார். படித்து முடிச்சு ஒரு தடவை அப்பா சேர்மன் MDயை பார்க்க போகிறப்ப சொல்கிறாரு, இதெல்லாம் படித்து எனக்கே நான் தெரியாது நான் இவ்வளோ சம்பாதிப்பேன்னு, இதெல்லாம் படித்து முடிச்சு வந்தாலும் அப்படி வரும், அம்புட்டு சம்பாத்தியம், இது பயங்கர கோர்ஸ் அப்படின்றாரு. நான் சம்பாதிக்கிறப்ப தான் தெரியுது. அப்போ தான் எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, அந்த MDக்கு வாயில் சக்கரை தான் அள்ளி போடணும். ஆமாடா, நம்ம வந்து சும்மா வரல இல்லை, அந்த மாதிரி வாய் பேசுறது மற்ற சோசியல் மீடியாக்க மாதிரி இல்லைடா, நம்ம ஹையஸ்ட் ப்ரொஃபஷனல் டாக்டர் இல்லையாடா. இப்போ கூட ப்ரெஸ் மீட்டு ஒரு 5 வருஷம் ஒரு படிப்பு படித்து ஒரு கிளினிக் வச்சு நிறைய நோயாளிகளை சரி பண்ணி நம்ம வந்து இந்த ஒரு சூப்பரான ப்ரொஃபஷனை விட்டுட்டு மல்டி டேலண்டடா இருந்தோம்ல. நான் படிச்சு முடிச்ச உடனே ஆக்சுவலா நான் வந்து பயங்கரமா படிப்பேன், அதே சமயத்தில் கல்ச்சரல்ஸில் பயங்கரமா இருப்பேன். கல்ச்சரல்ஸில் படிச்சு முடிச்ச உடனே வீட்டில் வந்து நீ சினிமாவுக்கு போனால் சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு என்ன எய்ம் இருக்கும், பேசணும் பார்க்கணும் சம்பாதிக்கணும்னு எய்ம் தான் இருக்கும். நான் அப்படி போயிட்டேன். ஆனால் பட் உங்களோட ஒரிஜினாலிட்டியை கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னு யாரும் தடுக்க முடியாது. உனக்குள்ள இப்படி ஒரு முகம் இருக்கு, அதை நீ காமிச்சிட்டே இதையும் கொண்டு வந்து காட்டு அப்படின்னு அவராக இழுக்கிறாங்க. நம்ம பிளான் பண்றது உண்மைதான், கடவுள் தான் எடுத்தாருப்பா. வாட்டர்மெலன் வந்து இந்த சீன் இவ்வளோ ஃபேமஸ் ஆகும், நம்ம நடிச்சது வரும், இன்ஸ்டான்னு ஒன்று வரும்ன்றதுலாம் எனக்கு தெரியுமா கிடையாது. நான் பேசாமல் பட்டன் ஃபோன் வைக்க எனக்கு டைமே இருக்காது. இங்கே பேஷண்ட், இங்கே ஹாஸ்பிட்டல் விசிட், இது பணத்தை கலெக்ஷன் பண்ணுறோமா, மாதம் ஆனால் ஒரு இடம் வாங்குறோமா, வீடு கட்டுறோமா, அடுத்த லெவல் போகிறோமா, ஹாஸ்பிட்டல் கட்டுறோமா. ஹாஸ்பிட்டல் ஒரு வீடு தான் பாருங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு இடம் வாங்கி போட்டிருக்கேன். எல்லாம் என்னோட சொந்த உழைப்பு தான், ரோட்டு மேலே. ஸோ கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டினேன் இடம் எல்லாம் நம்ம சம்பாரிச்சது நம்ம சொல்ல வேணாம், பட் குட் பொசிஷன். அப்படி இருக்கிற டைம்ல உழைப்புக்கேற்ற ஊதியம்டா, நிறைய சம்பாத்தியம் இல்லை. ஹார்ட் ஒர்க், பிசியோதெரபின்றது கஷ்டமானது. ஸோ நம்ம வந்து ஒரு ஹையஸ்ட் ப்ரொஃபஷனல். நீங்கள் ரொம்ப ஓவராக டெவலப் பண்ணி பொய்யா சொன்னீங்கனாலும் உங்களுக்கு கிளைண்ட் வரும். உங்ககிட்ட சரக்கு இருந்தால் மட்டும்தான் அது இதாகும். இது நீங்க சொன்னாப்புல மார்க்கெட்டிங், வாய் பேசின்னு சொல்றீங்களே, நம்மளே மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஆமா, வேற யாருப்பா அடுத்து வந்து உங்களை பண்ண மாட்டான்ப்பா, நம்ம தான் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, உடல் வாகலாம் தேவை, நீங்க வந்து உடல் வாக்கு தேவைடா, எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அத பிலீவ் பண்றீங்களா? இப்போ வந்து ஆக்டிங்க்கு வரணும் அப்படின்னா அவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? உண்மையை சொல்லவா, ரொம்ப ஒல்லியா நம்ம ஆட்கள் வந்து குறை சொல்லணும்னா எல்லாரையும் குறை சொல்ல தான் செய்வாங்க. ஆக்சுவலாக ஒல்லியாக இருந்தால் ஒல்லியாக இருக்காங்க, அதெல்லாம் நல்லாவே இல்லைன்னுவாங்க. வால் கொஞ்சம் சவுட்டாக இருந்தால் சவுட்டாக இருக்கேன்னுவாங்க. ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓரளவு பார்க்க லுக் இருந்தாலே போதும். அந்த ஓரளவு லுக் அப்படின்றது என்கிட்ட இருக்குது, நான் வந்து நடிக்கிறது. சின்ன வயசுல இருந்து ரொம்ப அழகுப்பா, யாருக்கும் பார்த்த உடனே டக்குன்னு ஒரு அட்ராக்டான ஃபேஸ். இப்போ இருந்து இல்லை, சின்ன வயசுல இருந்து, ஸ்கூல்ல இருந்து, காலேஜ்ல இருந்து எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ். ஆமா, அட்ராக்ட் பண்ணக்கூடிய அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்படி இருக்கிற அந்த அட்ராக்ஷனோட இருக்கக்கூடிய திவாகர் அப்படின்றவர் வந்து எத்தனை பெண்களை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்காரு? நான் அப்படின்னு ரொம்ப யாருக்கிட்டையும் பண்ண மாட்டேன்டா. யாராவது பேசினா ஹாய் ஹலோ
அப்படி டீசெண்டா இருந்தா என்னைக்கு பொண்ணு கிடைச்சு என்னைக்கு கல்யாணம் பண்ண நம்மளே வந்து ட்ரை பண்ண வேண்டாம். பயமா இருக்குல்லப்பா, பயமா இருக்குல்ல, யாரு எப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. என்ன பயம்? நம்ம வந்து நம்மள இப்ப பிக் பாஸ் ஹவுஸ்ல திவாகர் வந்து அவரே ப்ரோமோட் பண்ணி நடிப்பு அரக்கனா மாத்தி நீங்க வந்து சிவாஜி கொடுத்த காலமும் இன்னொன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு அமையணும்னு இருந்தா டக்குன்னு அமைஞ்சிரும். லேட் ஆகுது அப்படின்னா நம்ம அது ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, அது எப்ப அமையணுமோ அப்ப அமைஞ்சிட்டு போட்டோம் தான் நம்ம. அப்படியே நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? எத்தனை காலத்துக்கு தான் இன்னும் வெயிட் பண்ண முடியும்? 60ஆம் கல்யாணமா பண்ண முடியும்? நம்ம தான் எஃபோர்ட் போடணும். ஏன்னா என்ன விட சீனியர்ஸே திரையுலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க? நமக்கு வேணும் எவ்வளவு சீனியர் என்ன விட சும்மா பண்ணல. இன்னும் அந்த ஈவன் ஸ்ருதிகாசன் மேடமே என்ன விட ரொம்ப சீனியர் தான். ஸ்ருதிகாசன் மேம்க்கு ஆள் இருக்குன்னு அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. ஜெனரலா சொல்ல வரேன். இன்னொன்னு நான் உங்களோட கம்பேர் பண்றதுக்காக சொல்லல. ஒரு சிலருக்கு இப்படி விதி இருக்கும் போல லேட் ஆகணும். இப்போ எஸ்கே அண்ணாலாம் டக்குன்னு முடிச்சிட்டாரு. பசங்க பொண்ணு இப்போ கூட லேட்டஸ்ட்டாக சோசியல் மீடியாவில் பார்த்தேன், பரவாயில்ல பொண்ணு. எஸ்கே அண்ணா என்னோட ரொம்ப சீனியர்லாம் கிடையாது, 1 or 2 years தான் சீனியர் ஏஜில். அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி பார்த்தேன், குழந்தைங்களாம் நல்லா பெரிய பெரிய பிள்ளைங்களாம் இருந்துச்சு. அவங்களோட யோகம் டக்குன்னு பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு கடவுள் விதிச்சதுரா. எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் ஜாதகத்தில் வந்து லக்கணத்துல இருந்து 7ல் கேது இருக்கு. கேது பகவான் லக்கணத்தில் ராகு 7ல் கேது இருக்கு. அப்பயே சொன்னாங்க கொஞ்சம் 35 மேலே தான் இவருக்கு கொஞ்சம் லைஃப் நல்லா வரும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாலும் அவங்க சொன்னது கடைசியில் பழிச்சிருச்சுடா கிரகங்களோட. நான் கடவுளை நம்புவேன், ஆஸ்ட்ராலஜியை நம்ப மாட்டேன். பட் சில நம்ம பிறந்த டைமை வச்சு தான் அந்த ஜாதகத்தை கணிக்கிறாங்க. அதே சமயத்தில் நான் சினிஃபீல்டில் வந்ததுக்கு நிறைய பேர் ஜாதகத்தை கேட்டு வாங்கினாங்கப்பா. வாங்கினப்ப உங்களோட இது எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ இருந்தல அப்பயே அதுக்கு தான் சொல்ல வரேன். லக்கணம் வந்து எனக்கு கும்ப லக்கணம்ப்பா. கும்ப லக்கணம்ன்றனால கும்ப லக்கணம் அதுல 3ஆம் பாதம் தனுசு. தனுசு போராடம் நீங்க எல்லா டீட்டெயில் நானே வளரிடுவேன். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன் இல்ல, நிறைய பேர் ஃபேமஸ் ஆனவொடனே ஆஸ்ட்ராலஜிஸ்ட்லாம் கேட்டு கட்டத்தெல்லாம் கணிக்கிறாங்க. இது வந்து பயங்கரமான கலைக்கு உண்டான ஜாதகம், உங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கனால கலை அதான் அந்த மாதிரி இதுக்கு வர வேண்டிய ஜாதகம். உங்களோட படிப்பு நல்லா படிச்சனால நீங்க லைன் மாதிரி டாக்டர் ஆயிட்டீங்க. இனி நீங்களே இதை விரும்பலாட்டி உங்களை விடாது. சரஸ்வதி சமதளத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மன் அருள் டக்குன்னு பார்வை பட்ட உடனே சாதாரணமா இருக்கிறவங்க பெரிய ஆளா வந்துருவாங்க. அது மாதிரி உண்மைதான். நான் வந்து இது என்னோட முயற்சி திறமை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவனோட அனுகிரகம் தான் மெயின். என்ன கிடைக்கணும் இருக்கோ அது கிடைச்சிடும். எது டிலே ஆகுதுன்னு இருக்கோ, பொண்ணு டிலே ஆகணும் அப்படின்றத அது டிலே ஆகதான் செய்யும். எப்ப கிடைக்கும்? எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, வெளியில இருந்து இவ்வளவு நாள் வந்து திவாகர் எல்லாரையும் படம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க. அப்படின்னு யார் சொன்னா? போய் டிஆர்பி எவ்வளவு போச்சு, கோடிக்கணக்கான மக்கள் பார்த்தாங்க. ஏதான் நீங்க என்கிட்ட ஒரு போன இன்டர்வியூலயே சொன்னீங்க என்னாலதான் வந்து விஜய் டிவி அப்படி சொல்லவே இல்லடா. நான் எவிடன்ஸோட எடுத்து காட்டுறேன். சொல்லவே இல்லை. நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் போய் வியூஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். என்னால மட்டும் இல்ல, அவங்களுக்கும் தெரியல. ஒரு எப்ப ஒரு சேனல் எடுக்கிறப்ப சும்மா எடுப்பாங்களா? இவரால டிஆர்பி வந்து டிஆர்பி உங்களால இறைச்சு நான் எடுத்துக்கவா? அப்போ என்னப்பா எல்லா மக்களுக்குமே தெரியும், நான் சொல்லணும்னு தேவையில்லை. அப்படியா? பிக் பாஸ் டிஆர்பி வந்து திவாகர் சார் தான் ஏறி இருக்கு. ஒழுங்கா சொல்லிட்டேன் திவாகர் சார் இல்லப்பா. அதுல 2-3 பேர், நானு, பாரு, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் நிறைய ஒரு பங்களிப்பு. அதில் என்னோட பங்கு ஒரு பெரிய பங்கு, பாரும் அதில் ஒரு நல்ல ஒரு பங்கு. ஓகே சரி. இப்போ நான் 1 இயராக பார்த்துக்கிட்டு இருக்கேன் திவாகரை. ஏன்னா நான் 1 இயருக்கு முன்னாடியே நான் உங்களை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கேன். 1 இயருக்கு முன்னாடி வரும்போதே வந்து என்கிட்ட வந்து பல விதமான நடிப்பு அரக்கன்ஸ் வந்து உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம். இன்னும் வரைக்குமே வந்து வேற எதுவுமே புதுசா ட்ரை பண்ணலையே. நிறைய பண்ணிட்டேன். நான் பிக் பாஸ் ஹவுஸ்ல நான் உடனே எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். ஒரு நாளைக்குன்னு எடுத்துனா வெரைட்டியா ஒரு பக்கம் நம்ம ஏதாவது வெரைட்டிஸ் இருக்கலாமா? புதுசா எனக்கு புதுசா நிறைய பண்ணிட்டோமே நம்ம நிறைய. அதாவது ஒண்ணு என்னன்னா, இது எப்பயுமே ப்ரீ பிளானா பண்றது இல்லடா. டக்குன்னு அந்த டைம்ல என்ன தோணுதோ டக்குன்னு இறக்கிட்டு போயிடுவோம். ஓரளவு ஒரு நல்லா நடிக்கிறான்ற பேர் எல்லாருக்கும் வந்துருச்சு. அதனாலேயே இப்ப ஆக்சுவலா அதை விட்டாச்சு. ஏன்னா இப்ப ஆதித்யா சேனல் இருக்கு இல்லையா, நம்ம சன் டிவி குரூப்ல வந்து மகாநடிகன்ற ப்ரோக்ராம் 2 வருஷத்துக்கு ஆங்கர் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அவங்க படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அதான் ஆங்கரே ஆச்சரியப்படுவாங்க. அப்போ இந்த டைமுக்கு தான் அனுப்புவாங்க. அதை பார்ப்பேன், பார்த்துட்டு கடன்னு பார்த்துருவேன். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அந்த மாதிரி வேற நிறைய பட சீன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சந்தானா சீன் ஒரு சீன் பண்ணி காட்டவா? என்ன சீன்னு சொல்லிட்டு அது என்ன படம்? இந்த சொக்க தங்கம் ஜல்லி சொக்க வைக்க ஜல்லி கெட்ட போல பரவாயில்லையா? ஓகே அது பேசுமா? மச்சா நீ கொடுக்குற 5 ரூபாய்க்கு பிரியங்கா சோப்ராவும் கரீனா கபூராவும் சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரி அப்படின்னு ஆடிட்டு வந்துருவாங்க. போங்க
ஓகே நிறைய இப்போ ஓரளவு ப்ரூவ் பண்ணியாச்சுடா. அதனால அந்தந்த டைமுக்கு என்ன தோணுதோ அதை அப்படி இதெல்லாம் நான் வந்து ரொம்ப நார்மலான விஷயம். நம்ம எக்ஸ்பிரஷன் அப்படின்றது தான் வந்து திவாகர்கிட்ட எப்பவுமே பயங்கரமா இருக்கிற ஒரு விஷயம் வந்து நார்மல் விஷயம் இல்லை, ஓவர் எக்ஸ்பிரஷன் வந்து அது இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து நீங்க அன்னியன் சீன்லாம் எனக்கு வந்து ஆல்ரெடி பண்ணி காமிச்சீங்க. அப்புறம் தனுஷ் சார் வந்து கத்தி அதெல்லாம் நிறைய பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா, எப்போ ஒருத்தன் முதல்ல பண்றானோ அப்படியே கத்தி எடுத்து சொருகி அப்படியே ரத்தம் பாக்குறப்ப அப்படின்ற ஒரு போதை வரும் பாருங்க, வெச போதை. நீங்க தானே கூட ஆக்டிங்க உச்ச நடிப்பை உச்சகட்டத்தை கொண்டு வாங்க. நான் ஏற்கனவே உங்க கூட பண்ண இன்டர்வியூலயே பயந்து போய் வெளியில இருந்து வர்றதுக்கு 4 நாள் ஆயிடுச்சு. விட்ட கத்தியை கொடுத்தா சொருவி ஆங்கர் எந்திரிச்சு ஓட வச்சிருவீங்க போல. அதுதான் ஆக்டிங். சரி ஓகே, இப்போ வந்து செம்ம வைப்ரண்டான ஒரு மூடை பார்த்துட்டோமா. இப்போ வந்து லவ் ப்ரப்போஸ் அப்படின்ற விஷயத்த புதுசா திவாகர்கிட்ட இருந்து ஒரு ஃபீல் பண்ணி அழுது ப்ரப்போஸ் பண்ண போறாரு. அதாவது உங்க காதல் வந்து தொடர்ந்து ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்குது. இப்போ வந்து அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணியா? பூ மாதிரி இருக்கா, ஃப்ளவர் மாதிரி இருக்கா, சும்மா ரெடி ஸ்டார், லவ் ப்ரப்போஸ் பண்ண போறோம். திவ்யா ப்ளீஸ் திவ்யா, நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திவ்யா. திவ்யா நீ போனா போவேன், நீ வானா வந்துடுவேன் திவ்யா. எனக்கு உன் கூட வாழணும், அவ்வளோதான். ப்ளீஸ் திவ்யா. ஓகேவா? ஐயோ திவ்யா. அப்பா சாமி, இது காதல் கொண்டேன் பட டைலாக், எந்த நபரையும் குறிப்பிடவே கிடையாது. இதையும் சேர்த்து போடுங்க. நாளைக்கு வந்து என் கூட சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்க. அப்படியா? இன்னும் லவ் டார்ச்சர் பண்ணிருப்பீங்க போல. நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. பட டைலாக் எனக்கு டக்குன்னு நீங்க அழுதுகிட்டே பண்ணணும்னு சொன்னனால தான் எனக்கு டக்குன்னு அந்த டைலாக். அப்ப ரொமான்டிக் ஃபீல்ல வேற என்ன செய்யலாம்? அழுதுகிட்டு ஒரு பக்கம் வந்து எஸ்கே அந்த மாதிரி பண்ணிடுவோமா? ஓய், உன்னை தேடி கண்டுபிடிக்க 27 வயசு ஆயிடுச்சு, பட் இனிமேல் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ டக்குன்னு சொல்கிறேன், ஐ லவ் யூ. ஓகே, லவ் வந்து ரொமான்ஸாக சொல்லியாச்சு, அக்ரெசிவாக சொல்லியாச்சு. ஒரு பக்கம் வந்து ஒரு செம்ம கோவம் வந்து ஒரு வைப்ரண்ட் மோட் பண்ணலாமா? லைக் எப்படின்னா தனுஷ் பண்ணியாச்சு. அதான் அதை வந்து கோவத்தில் நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் இல்லையா, இதை தாண்டி திவாகர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் இதுதான் வந்து எனக்கே பிடிக்கும் அப்படின்னா எந்த ஆக்டிங்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதான் நான் சொன்னேன்ல, இப்போ எமோஷனல் பண்ணல. திவ்யா ப்ளீஸ் திவ்யா, அந்த மாதிரி ஜென்ரலாக சொல்லுவாங்க. இது ஒரு எமோஷனல் கலந்தது தானே உங்களுக்கு. எமோஷனல் ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ அப்புறம் கீதா கீதா ஐ லவ் யூ கீதான்னு சொல்லி காலில் கீழே விழுந்து சும்மா நான் பண்ணுவார்ல. ஸோ அது கூட பிரியங்கா மேடம் வச்சு பார்த்தீங்களா? விஜய் பிரியங்கா வச்சு பண்ண பாருங்க பிக் பாஸ் ஹவுஸில் காலில் விழுந்து. அது நல்லா இருந்துச்சுங்க, 2 பேரோட காம்பினேஷனு. எல்லா காம்பினேஷனும் நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. அது வைரல் பாருங்க. விஜய் பிரியங்கா காலில் விழுந்து கீதா 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 ப்ளீஸ் விட்ரா விட்ரா அப்படின்ட்டு நல்லா பண்ணாங்க அவங்க ஆக்டிங். ஆக்சுவலாக மற்றவங்களுக்குலாம் நான் சொல்லிக் கொடுக்கணும். பிரியங்கா மேடம் பிச்சு எரிஞ்சுட்டாங்க ஆக்டிங்கு. அரோரா கூட அதே சீனை பண்ணேன், பட் சொல்லி கொடுத்தேன். எப்பா நான் பண்ணுறேன், நீ இந்த மாதிரி ரியாக்ஷன். ஆமாம், அரோரா கூட அந்த சீன் பண்ண, அதை கூட கிண்டல் பண்ணாங்க, பேண்ட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. இப்போ சாமி ஆக்டிங் மோடில் பண்ணதெல்லாம் இவங்க தப்பாக கிளறி. ஸோ நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி தான் நான் அரோரா கூட பண்ணுவேன். நான் இந்த ரீல்ஸ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி இருக்குப்பா, நீ இதை இந்த மாதிரி பண்ணுங்கன்னு ரியாக்ஷன் சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். நான் சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்ல யாரோட டேட்டிங் போறோன்னு அரோரா கூட அது அப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் 2 பேருக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபீலே கிடையாது. எங்க இருந்து வரும்? அந்த பொண்ணுக்கு நேச்சுரல் என்னை ரொம்ப பிடிக்கும்டா. பிடிக்கும் மீன்ஸ் எப்படின்னா என்ன செல்ல குட்டி அப்படிலாம் இல்லை, என்னன்னு தெரியல. இப்போ வந்து பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நீங்கள் நிறைய ஷோவில் பாருங்கள், எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுச்சு அரோராலாம். ஏதாவது ஒரு விஷயம் கமருதீனை விட ஆரம்பத்தில் என்கிட்ட தான் கொஞ்சம் நல்லா பேசும். அப்புறம் கமருதீன் அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்டலாம் போய் பேச ஆரம்பித்தார். துஷாராக இருக்கட்டும், நல்லா பொண்ணு உங்களுக்கு. ஸோ அதை போய் டேட்டிங்கிற வார்த்தையை சொல்லி கொச்சைப்படுத்துறாங்கன்னா அது கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணு அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்தப்போ கூட பாசமாக தான் பேசிச்சு. அன்பை கொட்டிக்கிட்டே இருக்காங்க திவாகர் மேலே எல்லாரும். ஹவுஸில் என்னை பிடிக்காதுன்னு யாருக்குமே கிடையாதுடா. சூழ்நிலைகள்னால நாங்கள் அந்த மாதிரி ஆக்கப்படுறோம். என்னோட பேசிக் கேரக்டர் வந்து யாருக்குமே என்னோட கேரக்டர் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கே உள்ள சுச்சுவேஷனால சூழ்நிலைகள்னால அந்த மாதிரி ஆக்கப்படுறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பிடிக்காத மாதிரி ஆக்கிடுறாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள். போகும்போதும் யாருக்கும் பிடிக்கல, வெளியில வரும்போதும் யாருக்கும் பிடிக்கல. வெளியில வர அந்த மாதிரி ஆகுதுலடா. ஒருத்தவங்களோட பாப்புலாரிட்டி அப்படி இருக்குல்ல, ஒருத்தவங்களோட பாப்புலாரிட்டி அடிச்சு நம்ம எப்படி வெளியில தெரிய மாட்டோமான்றதுக்கு இதில் நிறைய பேர் இருப்பாங்க. அது நேச்சராக பண்ணால் பரவாயில்ல, ஆனால் ஒரு ஆர்டிஃபிஷியலாக பண்ணுவாங்க. அது சண்டையாக மாறுது. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டாப் ஒரு 5 ஆக்டர்ஸ் சொல்கிறேன். அந்த ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து எந்த ரோல் பிடிக்கும் அந்த ரோலை வந்து எனக்கு இமிடேட் பண்ணி காமிக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது யார் தெரியுமா? நீங்கள் வந்து யாருக்கு என்னை வந்து நான் வந்து இவர் போல் இன்னொரு
சிவாஜி அப்படின்னு சொன்னோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஃபர்ஸ்ட். இப்போ வந்து சிவாஜி சாரோட ஆக்டிங்னா இப்போ நீங்க ரீக்ரியேட் பண்ண போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரீக்ரியேஷன்? எனக்கு பிடிச்ச கரண் சீன் பிடிக்கும். என்னாச்சு? ஆக்ஷனா? என்ன ஆக்ஷன்னு சொல்லணும்ல. அதான் கர்ணன் ஈட்டி குத்தி ஈட்டி எடுப்பார் இல்லையா? ஓஹோ, இப்போ ஈட்டி பாஞ்சிருக்கு நெஞ்சில. ஓகே, பிடிங்காச்சா இல்லையா? பிடிங்கி போடணும் முதல்ல. ஓகே, அதுக்கு அடுத்தது யாருன்னு சொல்லட்டுமா? எல்லாருடைய க்ரஷ், எல்லாருடைய ஃபேனு இவர் வந்து இப்போ அந்த தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அதனால வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அவரை பற்றி பேச போகிறோம். யாருன்னு தெரியும்ல? யாரு? விஜய் சாரை பற்றி தான் நீங்கள் ரீக்ரியேட் பண்ண போகிறீங்க. விஜய் சாரோட எந்த சீன் ரொம்ப பிடிக்கும்? அவரோட எதை ரீக்ரியேட் பண்ணலாம் இப்போ நம்ம? பண்ணுவார்ல, நீ மூரிக்கும் சோம்பலிலே முதிரமாயடதடி இமையாலே நீ இருக்க. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ஓரளவு விஜய் சாரோட ஒத்து போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சரி, ஓகே. ரெண்டாவது வந்து விஜய் சார் வந்து எடுத்தாச்சா? அதுக்கப்புறம் என்ன கேள்வி? ரஜினி சார் இருக்காரு. ரஜினி சாரை விட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரஜினி சார் பேசிட்டு அதுக்கப்புறமா விஜயோட நண்பருக்கு போகலாமா? ஓகே. ரஜினி சாருக்கு என்ன சொல்ல வருது? அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சார்? எனக்கு டைலாக் வேண்டாம், நம்ம வந்து ரியாக்ஷன் ஆக்ஷனோட. ஓ, ரியாக்ஷன் ஆக்ஷனோட பயங்கரமா ரஜினி சாரோட அதோட ரியாக்ஷன்லாம் என்ன சொல்ல வருது? டவல் இருக்கா? கூலி இது போட்டுருவோமா? என்றா டவலே இல்லாட்டி பரவாயில்ல, சும்மா ஓகேவா? என்ன அவரோட ஸ்டைல் தான், அவரோட ரியாக்ஷன் தான். இது கூட ரஜினி சாரோட ஸ்டைல் தான். எனக்கு டைலாகோட மாசா ரஜினி சார்னா எத்தனை அதான் அந்த டைலாக் சொல்லிட்டேன்ல, அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற. நான் தான் சொல்லுவேன் அந்த டைலாக. வேற என்ன டைலாக்? அதான் எக்ஸ்பிரஷன்ஸோட சொல்கிறோம்ல. ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி டைலாக்ஸே மேக்ஸிமம் இது பண்ண மாட்டேன்டா. நான் எல்லாருக்கும் சொல்கிறதே அவங்களோட ஓன் டைலாக்ல பேசினா தான் அவங்கவுங்க வர முடியும். அடுத்தவங்க பட சீனை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அது அவங்கவுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் ஸ்டைலில் பண்ணனால தான் நான் ஃபேமஸ் ஆனேன். இதுவே நான் இவங்கள மாதிரி பண்ணுறேன் அவங்கள மாதிரி பண்ணுறேன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸே ஆகிருக்கு. இல்லையே, எல்லா சீனுமே வந்து நம்ம ரீக்ரியேட் தானே பண்ணோம். அப்படி இல்லை, அது அவங்க நம்மளோட ஸ்டைலில் பண்ணணும். அதை அப்படியே பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. பட சீனை நான் ரீக்ரியேட் பண்ணுறது ரீசன் அது கொஞ்சம் இன்னும் ரீச் ஆகும். இப்போ வந்து நம்ம இன்னும் 2 பேர் இருக்காங்க, நான் விட்டுடலாம் மாட்டேன். அடுத்தது வந்து அஜித் சார். அஜித் சாரோட ஃபேமஸான ஒரு டைலாக், ஒரு ஆக்ஷன், ரியாக்ஷன், எமோஷன்ஸ், வாட் எவர் இட் இஸ். என்னதான் நம்ம குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேட் ஆக்குது. அதே இதே உங்க பலமா போயிடுச்சு. அதுதானே அந்த இடத்துல வீட்டான டைலாக். எப்போ பாரு என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது குழந்தை பிள்ளைய. சரி, ஓகே. அடுத்தது வந்து சிம்பு சார். சும்மா ரோஜா பூ மாதிரி என்னோட காதலை வளர்த்து, ஆனா அந்த பூ வேரோட பிடுங்கிறப்ப அந்த முள்ளெல்லாம் குத்தி 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 ரத்தம் 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 ரத்தம். ஓகேவா? ரத்தம் வந்துடாம அடிச்சு அடிச்சு எவ்வளோ அடி வாங்கினாலும் அந்த பாடி வந்து தாங்கும்னு நினைக்கிறேன். அடி வாங்கி தாங்கிருச்சு பாடியில். ஐயோ, சேத்துல அடி வாங்கியாச்சு, சொத்துலேயே அடி வாங்கியாச்சுன்ற மாதிரி எதுனாலும் வந்து நம்ம. ஓகே, இது வந்து நான் வந்து தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் விட்டேன். இப்போ வந்து நடிப்புக்குன்னே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் இருக்காரு. யார் தெரியுமா? பாலையா. சார் படம்லாம் நான் பார்த்ததே. ஐயோ, பாலையா சார் கோச்சுக்க போறாரு. நான் உண்மையா சொல்றேன், ரொம்ப அதிகமாக திரைப்படங்கள்லாம் பார்க்க மாட்டேன்டா. திரைப்படம் பார்க்காம எப்படி நம்ம ஆக்டர் ஆகுறது? முக்கியமான படங்கள் உங்களுக்கு நடிக்கணும்ன்ற ஆக்டிங் தான் முக்கியம். மூச்சு வாங்குதா நம்ம ஆக்ட் பண்ணி? ஐயோ, இன்னும் படத்துக்கு போனால் நடிக்கணும், ஏறணும், ஓடணும். நடிச்சா சார் கேரக்டர் ரோல்லாம் நிறைய பண்ணியாச்சு. 5 படம் முடிச்சுட்டு பிக் பாஸ் முன்னாடி பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஹாரர் மூவி பேய் படத்தில் ஹீரோவாக கமிட் ஆகிருக்கோம். அது போக இன்னொரு 3 படங்களில் பெரிய ஹீரோவோட செகண்ட் ஹீரோவாக கமிட் ஆகிருக்கோம்டா. அதெல்லாம் கூடிய விரைவில் படப்பிடிப்பை நான் அடுத்த அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எந்தெந்த படத்துல எல்லாம் வந்து திவாகர் வந்து கமிட் ஆகிருக்காரு? அதான் நான் சொன்னேன். இல்லை, வெற்றிமாறன் சார்லாம் ஏதோ வந்து உங்களை வச்சு படம் எடுக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன கேமரா ரோல் கிடைச்சா கூட சந்தோஷம் தான். நம்ம யோசிக்கல என்ன, அப்படிதானே யோசிக்க கொஞ்சம் கொஞ்சமா போவோம். முடியாது. நம்ம வந்து பல நாள் ஆயிடுச்சு ஃபீல்டுக்குள்ள வந்து. இப்போ விஜய் சார் வேற அவுட் ஆஃப் ஃபீல்டு விட்டுட்டு அரசியலுக்கு போய் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நடிப்போம்டா வெற்றிமாறன் சார் படத்துல. நம்ம எப்ப வந்து டஃப் கொடுக்கணும்னு நம்ம முடிவு பண்றோம். இப்போ வாய்ப்புகள் அவங்களுக்கு அடுத்து நம்ம வரணும்னு வந்து இன்டர்வியூ கொடுத்தாச்சு, வெளியில பிரஸ்ல பேசியாச்சுல. இப்போ இதுக்கு அடுத்து வந்து நம்ம வரணும்னா ஒரு ஆக்டரா வரணும். சரி, யாரோட டைரக்ஷன்ல நீங்க பண்ண போறீங்க அப்படின்னாவது சொல்லிடுங்க. எனக்கு லோகேஷ் கனகராஜ் சார் படத்துல நடிக்கிறேன். ஹீரோயின் அப்பெல்லாம் யோசிக்கிறேன்.
ஓப்பனா சொல்லவா, உண்மையை சொல்லவா, முதல்ல இவங்க படங்கள் எல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது குதிரை கொம்பு. லோகேஷ் கனகராஜ் சாரா இருக்கட்டும், வெற்றிமாறன் சாரா இருக்கட்டும், முதல்ல படம் வாய்ப்பு கிடைச்சி கேரக்டர் ரோலா கிடைக்கிறதே கஷ்டம். நம்ம ஆரம்பத்துல ஹீரோயின் பேசுற லெவல்ல நம்ம வளரல. முதல்ல நம்ம போய் அதாவது சிம்பு சார், விஜய் சார், அஜித் சார் இவங்களுக்கு அடுத்து நான் தான் வரப்போறேன்னு கான்ஃபிடென்ட்டா நம்ம சொல்லும்போது நமக்கான ஹீரோயின் யாருன்னு நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்லணும்ல. அப்ப நம்ம அவ்வளவு பெரிய ஆக்டரா நம்ம நடிக்கிறதா நம்மளோட டார்கெட்டை தவிர இவங்களோட தான் நடிக்கணும் அப்படின்னு கிடையாது. இல்ல எப்போ ஒரு நீங்க நல்லா ஃபேமஸா ஆக்சுவலா ஓப்பனா சொல்லவா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்தோம், யாருன்னே தெரியாம இருந்தோம், நம்ம கூட போட்டோ எடுக்கிறதுக்கு சில பேர் ஆசைப்பட்டாங்க, ஒரு சில பேர் ரீல்ஸ் எடுக்க ஆசைப்பட்டாங்க. அந்த காலங்கள்லாம் மாறி 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 இப்போ நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்கள் படத்தில் நடித்த ஹீரோயின்ஸ் கூட வந்து நம்மகிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, எடுக்கிறாங்க. அந்த நிலைமை வந்திருக்கு. இதே சேர்ந்து நடிக்கணும் மன்னார்குடியில கூப்பிட்டாங்கன்ற மாதிரி இப்போ எல்லா பக்கமும் திவாகர் அப்படி. நீங்கள் என்னோட போஸ்டெல்லாம் பாருங்கப்பா, நீங்களே பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப இனிமேல் வர்ற காலங்கள் அதுவும் ஒரு காலம் வரும். நான் பில்டப் பண்ணி சொல்லலை, நீங்கள் எந்த நீங்க கூப்பிட மாட்டீங்க ஆக்டர்ஸ், அவங்களே வருவாங்க அப்படின்றீங்க. சொல்ல முடியாதா, நம்ம நல்லா நடிச்சு நிறைய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிச்சுன்னா எல்லா ஆக்டர்ஸும் வந்து திவாகர் சார் கூட நடிக்கிறேன்னு ஒத்த காலம் வருவாங்க. அதுக்கான காலம் வரும், பொறுத்திருந்து பாருங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்மளை வந்து செம்மையா என்டர்டைன் பண்ணி ஓகே இப்போ வந்து சொல்லியிருக்காங்க நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவரை தேடி வர போறாங்கன்னு, அதே மாதிரி நிறைய மனப்பெண்களும் அவரை தேடி வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பொறுத்திருந்து அடுத்த ஒரு மீட்ல வந்து திவாகரை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.